ஓம் சாந்தி. 6/7/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2006. மதுபன். சங்கல்பம், சமயம் மற்றும் சொல் ஆகியவற்றில் சேமிப்பு திட்டம் மூலம் வெற்றி விழா கொண்டாடுங்கள். நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களிடம் நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். சங்கல்பம், சமயம் மற்றும் சொல் ஆகியவற்றில் சேமிப்பு திட்டம் மூலம் வெற்றி விழா கொண்டாடுங்கள். நம்பிக்கை இழந்துவிட்ட ஆத்மாக்களில் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுங்கள். இன்று ஸ்நேகத்தின் நாள். நாலா பக்கங்களிலும் உள்ள எல்லா குழந்தைகளும் ஸ்நேக சாகரத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். இந்த ஸ்நேகம் சகஜயோகி ஆக்கக்கூடியதாகும். ஸ்நேகம் மற்ற எல்லா கவர்ச்சியிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. ஸ்நேகம் அதாவது அன்பு என்ற வரதானம் பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் ஜென்மம் எடுத்ததுமே கிடைக்கும் வரதானமாகும். ஸ்நேகத்தில் மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. இன்றைய தினம் நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் 2 விதமானவர்களாக இருந்ததை பார்த்தோம். எல்லா குழந்தைகளுமே அன்பு நிறைந்தவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் ஒரு சில குழந்தைகள் அன்பானவர்களாகவும் லவ்லியாகவும், வேறு சில குழந்தைகள் ஆழ்ந்த அன்பில் மூழ்கி இருப்பவர்களாகவும், அதாவது லவ்லீனாகவும் இருந்தார்கள். அன்பில் மூழ்கியிருக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு சொல் மற்றும் ஒவ்வொரு செயலிலும் இயல்பாகவே தந்தைக்கு சமமாக எளிதாகவே இருக்கிறார்கள். ஏன்? குழந்தைகளுக்கு தந்தை சமர்த்து பவ, சக்திசாலி ஆகுக என்னும் வரதானத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளை நினைவின் மூலம் சக்திசாலி ஆகும் நாள், ஸ்மிருதி சோ சமர்த்தி திவஸ் என்று கூறுகிறோம். ஏன்? தந்தை இன்றைய தினம் தன்னை முதுகெலும்பாக ஆக்கினார். மேலும் அன்பில் மூழ்கியிருக்கும் குழந்தைகளை உலக அரங்கில் பிரத்யக்ஷம் செய்தார். ஸ்தூலத்தில் குழந்தைகளை தந்தை வெளிப்படுத்தினார். மேலும் சுயம் தான் அவ்யக்த ரூபத்தில் துணைவராக ஆகிவிட்டார். இன்றைய இந்த ஸ்மிருதி சோ சமர்த் நினைவின் மூலமாக சக்திசாலியாக ஆகின்ற நாள். குழந்தைகளை பாலக் சோ மாலிக், குழந்தைகளை எஜமானராக ஆக்கி சர்வசக்திமான் தந்தை மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக்கி வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்தார். மேலும் எந்த அளவு யோகமோ அவ்வளவு சக்தி நிறைந்த எல்லா குழந்தைகளும் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அதாவது உலக நன்மை செய்து உலக மாற்றம் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து தந்தை குஷியடைகின்றார். தந்தையிடமிருந்து சர்வசக்திகள் என்னும் ஆஸ்தி எவ்வளவு கிடைத்ததோ அதை தனக்காகவும் உலக ஆத்மாக்களுக்காகவும் குழந்தைகள் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவும் கூட அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திமான். தந்தைக்கு சமமாக ஆர்வம், ஊக்கம், உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டு சேவாதாரிகள், தன்னலமற்ற எல்லையற்ற சேவாதாரி குழந்தைகளுக்கு 1000 மடங்கு உள்ளன்புடன் கூடிய நல்வாழ்த்துக்களை அளிக்கின்றார். உள்நாடு மற்றும் வெளிநாடு, உள்நாட்டு குழந்தைகளும் கூட குறைவானவர்கள் அல்ல. மேலும் வெளிநாட்டு குழந்தைகளும் கூட ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. பாப்தாதா இப்படிப்பட்ட குழந்தைகளை உள் மனதிலிருந்து மகிமை பாடுகின்றார். மேலும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று புகழ் பாடுகின்றார். நீங்கள் எல்லோரும் வா வா ஆஹா ஆஹா குழந்தைகள்தானே? மிகவும் நன்று. பாப்தாதாவுக்கு பெருமிதமாக இருக்கிறது. குழந்தைகளை பற்றி பெருமையாக இருக்கிறது. முழு கல்பத்திலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு தந்தையும் இல்லை. அதாவது யாருக்கு தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக இருப்பாரோ அப்படிப்பட்ட எந்த ஒரு தந்தையும் கிடையாது. நீங்கள் எல்லோருமே சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்கள் தானே, பிரஜை இல்லை தானே? அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்யும் போது நாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக இருப்போம் என்று அந்த சித்திரத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள்.
பாப்தாதா என்ன கூறுகின்றார்? பழைய குழந்தைகள் ஜெகதம்பா, மம்மா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்திரம் கொடுப்பது வழக்கம் என்று கூறுகிறார்கள். அதுபோல எங்களுக்கும் கூட சித்திரம் கொடுங்கள் என்று கேட்கின்றனர். பாப்தாதா கூறுகிறார், ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை ஒரு விசித்திரமான கண்ணாடியை கொடுத்திருக்கிறார். அந்த கண்ணாடியில் உங்களுடைய வருங்கால சித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியும். நான் யார் என்று அறிவீர்களா? அந்த கண்ணாடி உங்களிடம் உள்ளதா? அது எப்படிப்பட்ட கண்ணாடி தெரியுமா? அந்த கண்ணாடி தற்சமயத்தில் சுயராஜ்ய நிலையாகிய கண்ணாடியாகும். இப்போது நீங்கள் எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களோ அதன்படி உலகத்திற்கு ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். இப்போது தங்களுக்கு தாங்களே சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களா என்று கண்ணாடியில் பாருங்கள். அல்லது சில சமயம் அடிமை, சில சமயம் அதிகாரி. அப்படியா? சில சமயம் அடிமையாகவும் சில சமயம் அதிகாரியாகவும் ஆகிறீர்கள். அதாவது சில சமயம் கண்கள் ஏமாற்றுகின்றன, சில சமயம் மனம் ஏமாற்றுகிறது, சில சமயம் வாய் ஏமாற்றுகிறது, சில சமயம் காதும் கூட ஏமாற்றி விடுகிறது. வீணான விஷயங்களை கேட்பதில் ஆர்வம் உள்ளதாகி விடுகிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் ஏமாற்றி விடுகிறது, அடிமையாக்கி விடுகிறது என்றால் இதன் மூலமாக பாபாவிடமிருந்து எந்த சர்வ சக்திகள் வரதானமாக கிடைத்திருக்கிறதோ அல்லது ஆஸ்தியாக கிடைத்திருக்கிறதோ அந்த கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இல்லை என்று உறுதியாகிறது. ஆகவே சிந்தித்து பாருங்கள், யார் தன் மீது ஆட்சி செய்ய முடியவில்லையோ அவர் எப்படி உலகை ஆள முடியும்? உங்களுடைய இப்போதைய ஸ்திதியின் சுயராஜ்ய அதிகாரத்தை கண்ணாடியில் சோதித்து பாருங்கள். கண்ணாடி எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதல்லவா? கண்ணாடி கிடைத்திருக்கிறது என்றால் கை உயர்த்துங்கள். கண்ணாடியில் ஏதாவது கீறல் விழவில்லை தானே? தெளிவாக இருக்கிறதா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சுயராஜ்ய அதிகாரத்திற்கான ஸ்வமானு கொடுத்திருக்கின்றார். மாஸ்டர் சர்வ சக்திமான் என்ற டைட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கிறது. மாஸ்டர் சக்திவான் அல்ல, சர்வசக்திவான். அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடலின் போது இதையும் கூட கூறுகிறார்கள். பாபா, நீங்கள் எல்லா சக்திகளையும் கொடுத்தீர்கள், ஆனால் இந்த சக்திகள் அவ்வப்போது அவசியமான நேரத்தில் வேலை செய்வதில்லை என்று ரிப்போர்ட் செய்கிறார்கள். வேண்டிய சமயத்தில் அவை வெளிப்படுவதில்லை, காலம் கடந்துவிட்ட பிறகு எமர்ஜ் ஆகிறது என்று கூறுகிறார்கள். காரணம் என்ன? எந்த சமயத்தில் எந்த சக்திக்கு ஆர்டர் கொடுத்தீர்களோ அந்த சமயத்தில் சோதித்து பாருங்கள். நான் அதிகாரி அல்லது எஜமானன் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேனா? ஒருவேளை யாராவது ஆசனத்தில் அமரவில்லை என்றால் ஆசனத்தில் அமராமல் இடப்படும் கட்டளைக்கு யாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். நான் சுயராஜ்ய அதிகாரி, மாஸ்டர் சர்வ சக்திமான். பாபாவிடமிருந்து பெற்ற ஆஸ்தி மற்றும் வரதானத்துக்கு அதிகாரியாக இருக்கின்றேன் என்ற இந்த சீட்டில் சரியாக அமர்ந்து கொண்டு பிறகு ஆர்டர் கொடுங்கள். என்ன செய்வது? நடப்பதில்லை என்றும் ஆசனத்தை விட்டு கீழே அமர்ந்து கொண்டு அல்லது ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி ஆர்டர் கொடுத்தீர்கள் என்றால் எப்படி கீழ்ப்படிவார்கள்? இந்த கால சம்பிரதாயத்தின்படியும் கூட யாராவது பிரைம் மினிஸ்டர் சீட்டில் அமர்ந்திருக்கின்றார். அவர் சீட்டிலிருந்து கீழே இறங்கிவிட்டால் யாராவது அவர் பேச்சை கேட்பார்களா? அதனால் நான் ஆசனத்தில் சரியாக அமர்ந்திருக்கின்றேனா, அதாவது ஸ்திதி என்ற ஆசனத்தில் சரியாக நிலையாக இருக்கின்றேனா என்று சோதித்து பாருங்கள். அதிகாரி நிலையில் இருந்து ஆர்டர் கொடுக்கிறேனா? தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் அத்தாரிட்டி கொடுத்திருக்கின்றார். அது பரமாத்மா தரும் அத்தாரிட்டி, உரிமையாகும். ஏதோ ஒரு ஆத்மா கொடுக்கும் அத்தாரிட்டி அல்ல, மகாத்மாவிடமிருந்து கிடைத்த அத்தாரிட்டியும் அல்ல, பரமாத்மா தருகின்ற அதிகாரம், அத்தாரிட்டி. ஆதலால் அத்தாரிட்டி மற்றும் அதிகாரம் என்ற இந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சக்திக்கும் நீங்கள் ஆர்டர் செய்யுங்கள். அது ஜி ஹசூர், ஜி ஹசூர், உள்ளேன் ஐயா, இதோ வந்துவிட்டேன் ஐயா என்று அந்த சர்வ சக்திகளின் முன்னே சர்வசக்திகளும் தயாராக இருக்கும். சர்வசக்திகளின் முன்னே இந்த மாயை, தத்துவம், சமஸ்காரம்,
சுபாவம் எல்லாமே அடிமையாகிவிடும். எஜமானர்களாகிய உங்களை எதிர்பார்த்து அவை காத்திருக்கும். எஜமானரே, ஏதாவது கட்டளையிடுங்கள், தங்கள் கட்டளைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லும். இது சக்திசாலியான நாள் அல்லவா? அதலால் குழந்தைகளிடம் என்னென்ன சக்திகள் உள்ளன என்று தந்தை நினைவூட்டுகின்றார், கோடிட்டு காட்டுகின்றார். வேண்டிய சமயத்தில் ஏன் குழந்தைகள் பலவீனமாகி விடுகிறார்கள்? பாப்தாதா பார்த்தார். மெஜாரிட்டி குழந்தைகளிடம் லீக்கேஜ் இருக்கிறது. சக்திகள் கசிவின் மூலம் லீக் ஆகி சென்று விடுகின்ற காரணத்தினாலே சக்திகள் குறைந்து விடுகின்றன. 2 விஷயங்களில் லீக்கேஜ் ஏற்படுகிறது. ஒன்று, சங்கல்பமும் சமயமும் வீணாகி கொண்டிருக்கிறது. கெடுவதில்லை, ஆனால் வீணாகிறது. வேண்டும்போது கெட்ட காரியம் செய்யவில்லை என்றாலும் சேமிப்பும் செய்வதில்லை. இன்று கெடுதி செய்யவில்லை என்பதை மட்டுமே பார்க்கிறார்களே தவிர நல்லது எதையாவது சேமித்தோமா என்று பார்ப்பதில்லை. இழக்கவில்லை, ஆனால் சம்பாதித்தோமா? துக்கம் கொடுக்கவில்லை, ஆனால் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தோம்? யாருக்கும் அசாந்தி உண்டாக்கவில்லைதான், ஆனால் சாந்தியின் வைப்ரேஷனை எந்த அளவு பரப்பினோம்? அமைதி தூதுவனாகி எத்தனை பேருக்கு அமைதியை கொடுத்தோம்? வாயுமண்டலத்தின் மூலமாக அல்லது வாய்மொழி மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக அமைதி கொடுத்தோமா? ஏனெனில் நேரம் குறைவாக உள்ளது என்று அறிவீர்கள். புருஷோத்தம கல்யாணக்காரி ஆவதற்கான நேரம் இதுவாகும். இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. இது ஒவ்வொரு கணமும் நினைவில் இருக்க வேண்டும். ஆகிவிடும், செய்து விடலாம். இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. பிரம்மா பாபாவுக்கு இதுதான் தீவிர கதியின் முயற்சியாக இருந்தது. ஆதலால் தான் நம்பர் 1 இலக்கை சென்றடைந்தார். ஆகவே தந்தை எந்த ஒரு திறமைகளை கொடுத்திருக்கிறாரோ அது இன்றைய சக்திசாலியான நாளில் நினைவுக்கு வந்ததல்லவா? சேமிப்பதற்கான திட்டத்தை தயாரியுங்கள். சங்கல்பத்தை, சமயத்தை, பேச்சை சேமிப்பது. அதாவது எது சரியான பேச்சு இல்லையோ அந்த யதார்த்தம் இல்லாத வீணான பேச்சை பேசாமல் இருப்பதன் மூலம் சேமிப்பது. பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் சதா அத்தாரிட்டியின் சீட்டில், அத்தாரிட்டி என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து சதா சுய ராஜ்ய அதிகாரி என்ற ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். எப்போது வேண்டுமானாலும் பாப்தாதா எந்த ஒரு குழந்தையையும் டிவியில் பார்க்கும்போது இந்த ரூபத்தில்தான் பார்க்க வேண்டும். பாப்தாதாவிடம் இயற்கையான டிவி இருக்கிறது. ஸ்விட்ச் போட வேண்டிய அவசியமில்லை. ஒரே சமயத்தில் 4 பக்கமும் பார்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தையையும், மூலை முடுக்கில் இருப்பவர்களையும் பார்க்க முடியும். தயாராக இருக்க முடியுமா? நாளை முதல் டிவியை திறந்தால் என்ன தெரியும்? ஃபரிஷ்தா உடை. ஃபரிஷ்தா ட்ரெஸ் என்பது பிரகாசமான ட்ரெஸ், ஒளிமயமான ஆடை. இந்த சரீர பந்தம் உள்ள மண்ணாலான ஆடையை அணிந்திருக்கக்கூடாது. பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டும். வெற்றி நட்சத்திரமாக ஒளி வீச வேண்டும். இப்படிப்பட்ட மூர்த்தியாக ஒவ்வொருவரையும் பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். சரிதானா? மண்ணாலான உடையை அணிந்தீர்கள் என்றால் மண்ணுக்கு உரியவர் ஆகிவிடுவீர்கள். எப்படி தந்தை அசரீரியாக இருக்கிறார்? பிரம்மா தந்தை பிரகாசமான ஒளி பொருந்திய ஆடையை அணிந்திருக்கின்றார், ஃபரிஷ்தாவாக இருக்கின்றார். ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள். ஸ்தூலமாக பார்த்தீர்கள் என்றால் யாராவது உங்கள் உடையை மண்ணாக்கி விட்டால், கரைப்படுத்தி விட்டால் அதை மாற்றி விடுகிறீர்கள் அல்லவா? அதே போல சதா ஒளிமயமான ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை நான் அணிந்திருக்கிறேனா என்று பாருங்கள். இதே சொரூபத்தில் இருங்கள், ராஜாவாக இருங்கள். மாயை இருக்கிறதல்லவா, அது உங்களுக்கு அடிமையாகிவிடும். அதுவும் விடை பெற்றுக்கொள்ள வரும். அரை கல்பத்திற்கு விடை பெறுவதற்காக வரும், போராடாது. பாப்தாதா சதா கூறுகின்றார், பாபாவிடம் தன்னை அர்ப்பணித்து விட்டவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. ஒருவேளை தோல்வியடைந்தால் அர்ப்பணிக்கவில்லை என்று பொருளாகும். இன்று சக்திசாலியான நாள், ஆதலால் சக்திசாலிகளாக இருக்கிறார்கள். பாப்தாதா ஒரு விசித்திரமான தீபாவளி கொண்டாட விரும்புகின்றார். இப்போதைய நிலைமையை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் 4 பக்கமும் மனித ஆத்மாக்களிடம் அவநம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் மனசா சேவை செய்யுங்கள், வாய்மொழியாக சேவை செய்யுங்கள், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் உள்ளவர்களுக்கு செய்யுங்கள். ஆனால் பாப்தாதா நம்பிக்கை இழந்துவிட்ட மனிதர்களுக்குள்ளே நம்பிக்கை தீபம் ஏற்றப்படுவதை பார்க்க விரும்புகின்றார். 4 பக்கமும் உள்ள மனிதர்களுடைய மனதில் நம்பிக்கையின் தீபம் பிரகாசிக்கட்டும்.
இந்த தீபாவளியை நம்பிக்கை ஒளி வீசும் தீபங்களாக பாபா பார்க்க விரும்புகின்றார். வாயு மண்டலத்தில் குறைந்தபட்சம் இந்த நம்பிக்கை தீபம் ஒளி வீசினால் உலக மாற்றம் என்பது ஆகிவிட்டது போல்தான், பொற்காலம் உதயமாகிவிட்டது போலத்தான். இந்த அவநம்பிக்கை முடிந்து போகட்டும். எதுவும் நடக்க வேண்டாம், எதுவும் நடக்க வேண்டியதில்லை. நம்பிக்கை தீபம் ஒளி வீசட்டும். இதை செய்ய முடியும் தானே? இவ்வளவு பேர் தீபம் ஒளி வீசும்படி செய்வார்கள் என்றால் தீப மாலை ஆகிவிடும் அல்லவா? வைப்ரேஷனை சக்திசாலியாக வைத்து கொள்ளுங்கள். எதிரில் வந்து சேரமாட்டார்கள். ஆனால் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி வெகு தூரம் வரை அதிர்வலைகளை பரப்புங்கள். எப்படி விஞ்ஞானம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கத்தின் மூலமாக வெகு தூரம் வரை ஒளியை கொடுக்க முடிகிறதோ, அதே போல நீங்கள் உங்கள் அதிர்வலைகளை பரப்ப முடியாதா? திட சங்கல்பத்தை மட்டும் செய்யுங்கள். இதில் சுறுசுறுப்பாகிவிடுங்கள். மனதை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டால் தனக்கும் லாபம், மற்றவர்களுக்கும் கூட லாபம். இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தாலும் உலக நன்மை செய்தே ஆக வேண்டும் என்ற இதே உள்ளுணர்வுடன் இருங்கள். இந்த உள்ளுணர்வு வாயு மண்டலத்தில் பரவும். ஏனென்றால் நேரம் திடீரென்று எதுவும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு சொல்லவே இல்லையே என்று உங்களை பற்றி குற்றம் சுமத்தும்படியாக இருந்துவிடக்கூடாது. எங்களுக்கும் கொஞ்சம் முன்னதாகவே சொல்லியிருந்தால் நாங்களும் கூட கொஞ்சமாவது செய்திருப்போமே என்று குற்றம் சொல்லக்கூடாது. ஆதலால் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாப்தாதாவின் நினைவில் லைட் ஒளியை பெற்றுக்கொண்டே இருங்கள். லைட் ஹவுஸ் ஆகி லைட் கொடுத்து கொண்டே இருங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். பாப்தாதா பார்க்கும் போதெல்லாம் குழந்தைகள் மிகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது தந்தைக்கு பிடித்தமானதாக இல்லை. மாஸ்டர் சர்வசக்திமான் என்று சொல்லிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே ராஜா ஆகுங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். அவநம்பிக்கையை சமாப்தி செய்துவிட்டு நம்பிக்கை தீபமேற்றுங்கள். நல்லது. எல்லா பக்கங்களில் இருக்கும் குழந்தைகளிடம் இருந்து அன்பு நிறைந்த நினைவு மாலைகள் வந்து சேர்ந்துவிட்டன. பாப்தாதா நினைவுகளை அனுப்பியவர்களுக்கு நேரில் பார்த்தபடியே நினைவுக்கு நினைவை, உள்ளத்தின் ஆசைகளை, உள்ளன்பை அளிக்கின்றார். நல்லது. இப்போது லட்சியம் வையுங்கள். நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ சேவை இல்லாமல் இருக்கக்கூடாது. மேலும் நினைவு இல்லாமலும் இருக்கக்கூடாது. நினைவு மற்றும் சேவை சதா கூடவே சேர்ந்தே இருக்கின்றன. அந்த அளவு தன்னை பிஸியாக வைத்திருங்கள். நினைவிலும் கூட சேவையிலும் கூட. காலியாக இருந்துவிட்டால் மாயை வருவதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். எனவே தூரத்திலிருந்தே மாயை வருவதற்கு அதற்கு தைரியம் இருக்கக்கூடாது. பிறகு பாபாவுக்கு சமமாக ஆவதற்கு என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அது சுலபமாகிவிடும். உழைப்பு தேவைப்படாது. அன்பு சுரூபமாக இருப்பீர்கள். நல்லது. பாப்தாதாவின் கண்களில் நிறைந்துள்ள கண்ணின் மணியாகிய குழந்தைகளுக்கு, பாபாவின் அனைத்து ஆஸ்திகளுக்கும் அதிகாரிகளாகிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, ஒரு தந்தை மட்டுமே உலகம் என்ற ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் லவ்லீன் குழந்தைகளுக்கு, லவ்லீன் ஆவது என்றால் பாபாவுக்கு சமமாக சகஜமாக ஆவது. ஆக லவ்லி மற்றும் லவ்லீன் என்ற இரண்டு வகை குழந்தைகளுக்கும் மிக மிக பல கோடி மடங்கு அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். தனது ஒவ்வொரு கர்மம் மற்றும் விசேஷத்தன்மையின் மூலம் வள்ளலை போல சமிக்ஞை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. உண்மையான சேவாதாரி எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சகயோகத்தை கொடுத்து தன்னிடம் சிக்க வைக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரின் தொடர்பையும் பாபாவோடு இணைத்து விடுவார்கள். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் தந்தையை நினைவுபடுத்துவதாக இருக்கும். அவர்களின் ஒவ்வொரு செயலின் மூலம் பாபா தென்படுவார். அவர்களுக்கு இந்த சங்கல்பம் கூட வராது. அதாவது, எனது விசேஷத்தன்மையின் காரணத்தால் தான் இவர் என்னுடைய சகயோகி ஆகியிருக்கிறார் என்று. உங்களை பார்த்தார், பாபாவை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் சேவை செய்யவில்லை, பாபாவை மறக்க வைத்து விடுகிறீர்கள். உண்மையான சேவாதாரி சத்தியத்தின் பக்கம் அனைவரின் சம்பந்தத்தையும் இணைத்து விடுவார்கள், தன்னோடு அல்ல. ஸ்லோகன். எந்த விதமான விண்ணப்பத்தையும் வைப்பதற்கு பதிலாக சதா திருப்தியாக இருங்கள். நல்லது. அவ்யக்த சமிக்கை.
எண்ணங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். சிரேஷ்டமான பாக்கியத்தின் ரேகையை வரைந்து கொள்ளுவதற்கான ஆதாரம் சிரேஷ்டமான சங்கல்பம் மற்றும் சிரேஷ்டமான கர்மம் ஆகும். ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் இருவருமே இதே ஆதாரத்தில்தான் நம்பரை பெற முடியும். இருவருக்குமே பாக்கியத்தை அமைத்து கொள்ளுவதற்கான முழு வாய்ப்பு உள்ளது. ஒருவர் எந்த அளவு பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள விரும்புகிறாரோ அந்த அளவு அமைத்து கொள்ள முடியும். நல்லது. ஓம் சாந்தி.